السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله مولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ما من مسلم يغرس غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த சராசரத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் வற்றாத கருணை ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாக ஆஷூரா 10வது தினம் என்ற சிறப்பான ஒரு நாளையிலே, அதிலும் அந்த 10வது தினம் இந்த வருடம் ஜும்மாவுடைய நாளாகவும் அமைந்து இந்த ஆஷூராவுடைய சுன்னத்தான நோன்பாகிய ரமலானுக்கு அடுத்து உண்டான சுன்னத்தான நோன்புகளில் மிகவும் சிறந்த நோன்பு, ரமலானுக்கு அடுத்த அந்தஸ்தில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு, குறிப்பாக ஆஷூராவுடைய நோன்பு. இதையும் நோக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்: வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ். நபியே, அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கின்றன, அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன், காலத்தை நானே படைத்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸே குதுஸியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே காலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய படைப்பு, எல்லா காலமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இருந்தாலும் குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிய நாட்கள், நல்லடியார்களுக்கு வெற்றி கிடைத்த நாட்கள், கொடுங்கோலர்கள் அடக்குமுறை செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட நாட்களை எல்லாம்
தக்கிரஹும் பி ஐயாமில்லா, அது அல்லாஹ்வுடைய நாட்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய வெற்றி நல்லடியார்களுக்கு கிடைத்த நாட்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை கோபம் கெட்டவர்களுக்கு இறங்கிய நாட்கள் என்பதாக அல்லாஹ் சில நாட்களை அறிமுகப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட ஐயாமுல்லாவுடைய நாட்களில் கட்டப்பட்டது தான் இந்த ஆஷூராவுடைய நாள். ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட நாள், அநியாயத்துக்கு அழிவும் நல்லடியார்களுக்கு சத்தியத்திற்கு வெற்றியும் கிடைக்கிறது என்றால் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நாள், அல்லாஹ்வுடைய ரஹமத் முழுவதுமாக இறங்கிய நாள். எனவேதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு நாளையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில் நன்றி செலுத்துவதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம். இருந்தாலும் அதே நாளில் யூதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக பின்பற்றவில்லை என்றாலும் பேரளவிலாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே சில விஷயத்தை பாராட்டக்கூடிய ரீதியில் மூசா நபிக்கு வெற்றி கிடைத்தது என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள் நன்றி செலுத்துவதற்காக. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை நாமும் அது நமக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தக்கூடிய ரீதியிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்று நோன்பு வைத்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சிறப்பை பற்றி பேசுவது பிரயோஜனம் அல்ல. ஏனென்றால் இன்றைய தினம் நோன்பு வைக்க வேண்டியது. எனவே அதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பேசவில்லை. இன்று பேசினால் அடுத்த வருடம்தான் இந்த பேசியதை அமல் செய்ய முடியும், அடுத்த வருஷம் ஆஷூரா அன்று. கண்ணியமானவர்களே, இந்த ஆஷூராவுடைய தினத்தன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத்தாக செலவழியுங்கள், மனைவி மக்களுக்கு, தாய் தந்தைக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையில் பரக்கத்தாக செலவழியுங்கள், அதன் மூலமாக வருடம் முழுவதும் உங்களுக்கு பரக்கத்து கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மன் வஸ்ஸா அலா இயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸா அல்லாஹு அலைஹி சாயிர ஸனா. ஆஷூராவுடைய தினத்தன்று தன்னுடைய குடும்பத்திற்கு யார் தாராளமாக விசாலமாக செலவு செய்கிறாரோ வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடுக்கின்றான், தரித்திரியத்தை நீக்குகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே எத்தனையோ நல்லடியார்கள் இன்றைய தினத்திலே வீட்டுக்கு வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் உட்பட, ஆடைகள் உட்பட வீட்டுக்கு பரக்கத்தாக செலவழித்து அந்த நன்மையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை அறிவிக்கக்கூடிய பல தாபீன்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், இதை ஹதீஸை நாங்கள் அமல் செய்து பார்த்தோம், 30 வருடத்திற்கு மேலாக நான் அமல் செய்துள்ளேன், அந்த ஆஷூராவுடைய தினத்திலே குடும்பத்தாருக்கு சந்தோஷமாக பரக்கத்தாக செலவழித்து பார்த்தேன், அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அனுபவ ரீதியாக பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சதக்கா என்று சொல்லக்கூடியது தான தர்மம். அந்த தான தர்மம் என்பது பல ரீதியிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வது, பள்ளிக்காக, மதரசாவிற்காக, ஏழை எளியவர்களுக்காக பல ரீதியிலே சதக்காக்கள் இருக்கின்றன. அந்த எல்லா சதக்காக்களின் ஆக உயர்ந்த உன்னதமான சதக்கா என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய மனைவி மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய சதக்கா தான் ஆக உயர்ந்த சதக்காவாக இருக்கின்றது. ஃபருளும் செலவழிப்பது ஃபருளாகவும் இருக்கின்றது, ஆனால் அல்லாஹ் நன்மையையும் தரக்கூடியதாக இருக்கின்றான். ஒருவர் மனைவி மக்களுக்காக செலவழிக்கும் பொழுது மனைவி மக்களுடைய மனசை குளிர வைக்க வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான்.
எனவே மனைவி மக்களுக்கு செலவழிப்பதன் மூலமாக அந்த சதக்காவுடைய நியத்தை வைத்து அவர் தான தர்மம் செய்யும் பொழுது தன்னுடைய குடும்பத்திற்காக செலவழிக்கும் பொழுது அது மிகப்பெரிய உயர்ந்த சதக்காவாக ஆகிறது. எந்த அளவுக்கு என்றால் போரிலே செலவழிக்கக்கூடிய சதக்காவை விட உயர்ந்த சதக்கா தன்னுடைய மனைவி மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய சதக்காவாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சதக்காவை பற்றி, தான தர்மத்தை பற்றி பல ஹதீசுகளிலே நமக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். பல் எத்தகி என்ன அஹதுக்கும் அன்னார், உங்களில் ஒருவர் நரகத்தை விட்டும் தற்காத்துக் கொள்ளுங்கள். வலவ் பிஷிக்கி தமரத்தின், ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டையாவது ஒரு பகுதியையாவது மற்றவருக்கு சதக்காவாக கொடுத்து அதன் மூலமாக நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு சின்ன பேரித்தம்பழம் தானே, அது நமக்கும் பசியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் மற்றொருவர் அருகிலே இருக்கிறார். அதை 2ஆக 3ஆக பிரித்தால் சிறிய துண்டு தானே, இது போய் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நரக நெருப்பை விட்டும் தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று யாரும் கருதி விடாதீர்கள். இந்த சதக்கா, இதனுடைய பவர், சக்தி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நரக நெருப்பையும் அணைக்கக்கூடிய, அதை விட்டும் பரிபூர்ணமாக தடுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. சதக்கா உண்மையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்தால் அது மிகப்பெரிய சக்தியானது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல், நன்மையை நாடுவது இல்லாமல், உலகத்துடைய பேர் புகழுக்காக வருடம் முழுவதும் அன்னதானம் கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உலகத்திலே அல்லாஹ் பேரு புகழை கொடுப்பான், மறுமையில் பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வலது கையில் கொடுப்பது இடது கை கூட தெரியாத அளவிற்கு இஹ்லாஸாக மனசார மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, நன்மைக்காக, அல்லாஹ்வுக்காக செய்தோமே என்றால் அது சின்ன துண்டாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரியது. எனவே தான் இந்த ஹதீஸில் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரக நெருப்பை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். எதன் மூலமாக? ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு சிறிய துண்டை மூலமாகவாவது. அடுத்து சொன்னார்கள், ஒரு கால் இல்லம் எஜித், ஒருவர் பரம ஏழையாக இருக்கிறார். ஒரு பேரித்தம்பழம் கூட அவருக்கு வாங்கி மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இல்லை. தன்னுடைய பசியை தன் மனைவி மக்களை பார்க்க மட்டும்தான் இருக்கிறது. அப்படி சதக்கா செய்வதற்கு எந்த வசதியும் அறவே இல்லை என்றால், ஒரு பேரித்தம்பழத்தை கூட சதக்கா செய்யக்கூடிய சக்தி இல்லை என்றால், இல்லம் எஜித் பபி கலிமத்தின் தையிபா, நல்ல ராகத்தை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தையின் மூலமாக நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கவலையிலே இருக்கிறார், துக்கத்திலே இருக்கிறார், ஹலாலான ரீதியிலே அவனுக்கு பிடிக்காததை பற்றி பேசினால் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். எனவே ஹராமை செய்து அவனுடைய சந்தோஷத்தை குளிர வைத்து இவனும் நரகில் அவனும் நரகில். ஆனால் ஹலாலான முறையிலே ஒருவர் கவலையிலே துக்கத்திலே இருக்கும் பொழுது ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லி கலிமத்தின் தையிபா, அவர் மனதை மகிழ்வுபடுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தையின் மூலமாக நீங்கள் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டை வைத்தாவது சதக்கா செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது கிடைக்கவில்லை என்றால் நல்ல ஒரு வார்த்தை, ஆறுதலான அன்பான வார்த்தை, துக்கத்தில் இருப்பவருக்கு துயரத்தை நீக்கக்கூடிய வார்த்தை, அதன் மூலமாக, அல்லது நல்லதை ஏவுவது, ஒரு கெட்டதை தடுப்பது, அதன் மூலமாக நீங்கள் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த ஒரு வார்த்தையையும் நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை ஒருவரை சொர்க்கத்திலே உச்சகட்டத்திற்கு அழைத்து செல்லும். அதை பெருசாக நினைத்திருக்க மாட்டார், சாதாரணமாக பேசுவார். ஒரே ஒரு வார்த்தை நன்மையை நாடாமல், சத்தியத்தை நாடாமல், அவர் துனியாவுடைய நோக்கத்திலே அவரை மட்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே, அல்லாஹ்வுக்காக இல்லாமல் கெட்டதுக்காக, சுயநலத்துக்காக ஒரு கெட்ட வார்த்தை பேசினால் அதை பெரிதாக நினைக்க மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை தானே நரகத்தின் ஆள் பகுதிக்கு அந்த ஒரு வார்த்தை தள்ளிவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நீங்கள் உங்களுடைய முஸ்லிமான சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூத்து சிரிப்பதும் சதக்காவாக இருக்கிறது. நல்ல வார்த்தை, அன்பான வார்த்தை பேசுவது சதக்காவாக இருக்கிறது. எனவே பேரித்தம்பழத்தை கொண்டோ, பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொண்டோ, நல்ல வார்த்தைகளை கொண்டோ நீங்கள் நரகை விட்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள்.
மற்றொரு ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, சதக்காவை பற்றி, தான தர்மத்தை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய ரீதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா, முஸ்லிமா இருக்கிற ஒவ்வொரு ஆளும் சதக்கா செய்ய வேண்டும். சில பேர் நினைத்து விடக்கூடாது, நம்மளையெல்லாம் அல்லாஹ் சதக்கா வாங்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கான், நம்ம கொடுக்குற ஆள் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. எல்லோரும் சதக்கா செய்ய வேண்டும், செல்வந்தர்களும் செய்ய வேண்டும், ஏழைகளும் செய்ய வேண்டும். சதக்காவுடைய நன்மையை யாரும் இறந்து விடக்கூடாது. இப்போ காலு உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ் பொமல்லம் எஜித், ஒருவர் அவரே பரம ஏழையாக இருக்கிறார், அவருக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை, தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை, அவர் என்ன செய்வார்? எல்லா முஸ்லிமும் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, ஒருவர் பரம ஏழையாக இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாமலு பி யதிஹி, அவர் தன்னுடைய கரத்தை கொண்டு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், சம்பளத்திற்கு வேலை செய்ய வேண்டும். அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக தனக்கு அதை பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சத்தப்பு, அதில் ஏதாவது ஒரு ரூபாயாவது மிச்சப்படுத்தி மற்ற ஏழைக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். காலு அடுத்து மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள், இல்லம் எஜித், ஒரு கால் அவர் வேலைக்கு போறார், சம்பாதிக்கிறார், அவர் மனைவி மக்களை சாப்பிட வாடகை கட்ட அதுக்கே பத்தலை, சதக்கா செய்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹூ, யாராவது என்னை காப்பாற்றுங்கள், சிரமத்தில் மாட்டிக்கொண்டேன் என்று துடிப்பார் அல்லவா, கஷ்டத்தில் இருப்பவருக்கு அவரால் எந்த உடல் ரீதியான உதவியை செய்ய முடியுமோ, அவரால் தனக்கு முடிந்த சக்தியிலே என்ன உதவி செய்ய முடியுமோ, பார்வையற்றவருக்கு கையை பிடித்து பாதையை கடப்பதற்கு உதவி செய்கிறார், அல்லது உடல் ரீதியான சதக்காவாக பணம் தான் கொடுக்க முடியவில்லை, ஏழையாக இருக்கிறார், உடல் ரீதியாக தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தால் அதுவும் சதக்கா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலு அப்பொழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், இல்லம் எஜித், அதையும் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை, மற்றவருக்கு உதவி செய்கிற அளவுக்கு இவற்றை எந்த தாக்கத்தும் இல்லை, அப்போ என்ன செய்வது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் யாமல் பில் மாரூஃபி வல் யும்சிக் அனி ஷர்ரி ஃபஇன்னஹு சதக்கா, ஏதாவது ஒருவருக்கு நல்லதை ஏவி தொழுகுங்கள், தாடி வையுங்கள், மௌத்தாகும் பொழுது தாடியோடு வஃபாத்தாகினால் கபரில் அந்த மண்ணை வீசும் பொழுது கபருடைய வேதனை விட்டும் நாயகத்துடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கினாயே என்று அந்த தாடி நம்மை தற்காத்து கொள்ளாத, நம்மை காத்து கொள்ளாதா? எனவே ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, நல்ல அமலை தொழாதவர்களை தொழுமாறு சொல்லுங்கள், தாடி வைக்காதவரை தாடி வைக்க சொல்லுங்கள், மனைவியோடு சண்டை சச்சரவு செய்திருப்பவருக்கு அன்பான வார்த்தை சொல்லி, அவர்கள் பாவம், பெண்கள் பலகீனமானவர்கள், அப்பாவிகள், அவர்களுக்கு நீங்கள் விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள், அவர்களிடத்தில் நல்ல முறை வார்த்தையில் பேசுங்கள் என்று ஒரு நல்லதை ஏவுவதன் மூலமாக அல்லது ஒரு கெட்டதை தடுப்பதன் மூலமாக சதக்காவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, 1:15 இன்ஷா அல்லாஹ் பயானம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் அப்படி தான் நடக்கும். என்னைய கூட சில நேரத்தில் சொன்னாங்க, ஹஸரத் பேசும்போது நீங்கள் சொல்லலாமே 1:15 முடிங்கன்ட்டு. நம்ம அது அவங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு நமக்கு எதுக்கு, எனவே அவங்களே சொல்கிறாருல சொல்லிக்கட்டும். பின்னாடி கூட சொல்லுவாங்க, அதை 1:15 கரெக்டாக முடிச்சிருங்க. நிறைய பேர் கடைகளை விட்டுட்டு அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சாப்பிட்ற நேரத்தில் வரும், நீங்கள் 1:15 தாண்டி 20, 25 பேசும் பொழுது சிரமமாக இருக்கு என்று பல நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பேசும்போது அல்லாஹ்வுடைய கிருபையினால 1:15 விட்டு இன்ஷா அல்லாஹ் டயத்தை பார்த்துட்டா 1:15க்கு சரியாக முடிச்சிடுவோம். முடிக்காட்டி யாராவது இஷாரா பண்ணிக்கிட்டா எந்த நேரத்தில் பேசிட்டு வந்தாலும் அப்படியே அல்லாஹ் தஆலா இதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை கொடுப்பானாக என்று சொல்லி நாம் முடித்து விடுவோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு நன்மைக்கு பல வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அற்புதமான எல்லா ரீதியிலையும் நன்மையை சம்பாதிக்க முடியும். ஒரு நபர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிஸு கர்ஸன் அவ் யஸ்ரா ஸர்ஆ, ஒரு முஸ்லிம் ஒரு செடியை நட்டு வைக்கிறார், அவ் யஸ்ரா ஸர்ஆ, அல்லது ஏதாவது சின்ன விதையை நட்டு வைக்கிறார் பூமியிலே. சுப்ஹானல்லாஹ்,
அந்த செடி, அந்த வித்து வளர்ந்து செடியாக மரமாக பழமும் காயும் காய்க்கிறது. மினுகு தயிரும், அதிலிருந்து ஏதாவது ஒரு பறவை வந்து அந்த பழத்தை கொத்தி சாப்பிடுகிறது. இன்சானும், ஏதாவது ஒரு மனிதர் அந்த பழத்தை சாப்பிடுகிறார். தென்னை மரத்தை வைத்துவிட்டார், அது யாராவது சாப்பிடுகிறார். பஹீமத்துன், அல்லது ஒரு கால்நடை வந்து அந்த இலைத்தலையோ அந்த கனிவர்க்கத்தையோ சாப்பிடுகிறது என்றால் இல்லா கான லஹு பிஹி சதக்கா, அவருக்கு சதக்கா செய்த நன்மை. இந்த உணவை எல்லாம் ஒவ்வொரு பறவையாக அழைத்து உணவை கொடுத்து அதனுடைய பசியை ஆற்றினால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ, இவர் ஒப்பாத்தாகி விட்டாலும் அந்த மரம் செடி இருக்கும் காலமெல்லாம் ஹயாத்தா இருந்து சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த ஒரு நன்மையையும் நாம் லேசாக அசால்ட்டாக கருதிவிடக்கூடாது. குறிப்பாக சதக்காவை அல்லாஹ் எப்படி விசாலமாக வைத்திருக்கிறான். நல்லதை ஏவுவதும் சதக்கா, ரோட்டிலே கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய முள்களை அகற்றுவதும் சதக்கா, ஒரு பாறை கல் இடையூறாக இருக்கிறது அதை அகற்றுவது சதக்கா, ஒரு மரத்தினுடைய கிளை பாதையிலே செல்பவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது அதை வெட்டுவது சதக்கா. யாருக்கு எல்லா ரீதியிலே சதக்காவை அல்லாஹ் பல ரீதியிலே அமைத்து தந்திருக்கின்றான். ஒரு மரத்தை, ஒரு விதையை, ஒரு செடியை வைப்பதன் மூலமாகவும் அவருக்கு சதக்காவுடைய நன்மை. யார் மனிதன் சாப்பிட்டால் மட்டுமல்ல, ஒரு பறவை சாப்பிட்டாலும், ஒரு ஆடு மாடு அந்த இலையை சாப்பிட்டாலும் அந்த ஆட்டுக்கு இலையை உணவு கொடுத்து சதக்கா செய்த நன்மையை இவர் பெற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இப்னு மசூத், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களில் யாருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, நீங்கள் ஹயாத்தா இருக்கும்போது அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்து உங்களுக்கு ரொம்ப பிரியமானது, அல்லது உங்களுடைய பிச்சனங்களுக்கு, உங்களுடைய மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு வராசத்தாக வாரிசு சொத்தாக போவது அது உங்களுக்கு பிரியமா, இல்லை நீங்கள் ஹயாத்தா இருக்கும்போது உங்கள் பேரில் சொத்து இருப்பது உங்களுக்கு பிரியமா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில். அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே, எங்களில் யாராக இருந்தாலும் தன்னுடைய பேரிலே தான் ஹயாத்தா இருக்கும் பொழுது அந்த சொத்து அவர் கையில் இருப்பது தான் அவருக்கு பிரியமானது என்று சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுது எதையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ, சாப்பிடுகிறீர்களோ, அதே போன்று எதையெல்லாம் மறுமைக்காக சதக்காவாக செய்துவிட்டு முன் தயாரிப்பு செய்து விட்டீர்களோ அது எல்லாம் உங்களுடைய பொருள். எத்தனையோ பேர் பல கோடி இருக்கும், எதையும் தானும் அனுபவிக்காமல் சதக்காவும் செய்யாமல் விட்டு அதை பிரிப்பதற்கு சண்டை போட்டுக்கொண்டு ஃபுல்லா நாசமாய் பாவத்திலே எல்லாம் அந்த சொத்தை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் நல்ல முறையில் சாப்பிடுங்கள், அனுபவியுங்கள், மனைவி மக்களுக்கு நல்ல தாராளமாக செலவு செய்யுங்கள், அவருடைய மனசை குளிர வையுங்கள், நல்ல ஆடை நல்ல உணவு கொடுங்கள். அதே போன்று மறுமைக்காக நீங்கள் ஹயாத்தா இருக்கும்போது எவ்வளோ சதக்கா செய்ய முடியுமோ செய்து கொள்ள, அது எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியது. நீங்கள் வஃபாத்தாகும் பொழுது விட்டு சென்ற எதுவுமே அது உங்களுடைய குழந்தைக்கு உண்டான சொத்து தான். ஒரு கால் அந்த குழந்தை அந்த பணத்தை அல்ல ஒரு உணவை வாங்கி வெள்ளிக்கிழமையில யாரெல்லாம் இந்த சதக்காவை என்னுடைய தந்தைக்கு சேர்த்து விடு என்று சொன்னால் தந்தைக்கு சேரக்கூடியதாக இருக்கிறது. சேர்த்து விட்டு அவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் தந்தை கிருபையினால். கண்ணியமானவர்களே, நாம் வாழும் பொழுது எதை சாப்பிடுகிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, குறிப்பாக மறுமைக்காக முன் தயாரிப்பாக எதை சதக்காவாக நாம் செலுத்துகிறோமோ அல்லாஹ்வுடைய பாதையில், அது எல்லாம் நம்முடைய சொத்து என்றோம். பாக்கி எல்லாம் விட்டு சென்றதெல்லாம் எதுவும் உங்கள் சொத்து கிடையாது, அங்கோ அது உங்களுடைய வாரிசுக்குண்டான சொத்து என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாத்தை தெளிவான ரீதியில் அறிந்து புரிந்து மௌத்தாகுவதற்கு முன்பு நம்மால் எந்த அளவுக்கு உணவை சதக்கா செய்வது, பொருளை சதக்கா செய்வது, நல்ல வார்த்தைகள் மூலமாக நல்லதை ஏவுவதன் மூலமாக தீயதை தடுப்பதன் மூலமாக பிறருக்கு உபாரமாக வாழ முடியும், அந்த அளவுக்கு உபாரமாக வாழ்ந்து இரு உலகத்தில் வெற்றி பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.